அல்லாஹ் என்பது சரியான விடை. இப்போது பி அணியில் முதலாவது போட்டியாளர் ஐ பிசாரா சைனா. அது கேள்விகள் இப்போது விடப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி, இறுதி நபியின் பெயர் என்ன? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது சரியான விடை. இப்போது அடுத்த போட்டியாளர் எம்.என். நபஹான் பாரி. உங்களுக்கான கேள்வி, முகமது நபியின் பெயரை கேட்டால் என்ன செய்ய வேண்டும்? ஸலவாத் சொல்ல வேண்டும் என்பது சரியான விடை. இப்போது அடுத்த போட்டியாளர் பி அணியில் இருந்து எஃப். ஹாலிசா ஹைரா. உங்களுக்கான கேள்வி, தொழுகையின் திறவுகோல் எது? உது என்பது சரியான விடை. இப்போது ஏ அணியில் அடுத்த போட்டியாளர் ஒய்.ஏ. முகமது. உங்களுக்கான கேள்வி, சுவனத்தின் திறவுகோல் எது? தொழுகை என்பது சரியான விடை. இப்போது பி அணியில் இருந்து மூன்றாவது போட்டியாளர் ஆர் ஃபாத்திமா. உங்களுக்கான கேள்வி, உலுவின் பர்லுகள் எத்தனை? 6 என்பது சரியான விடை. இப்போது ஏ அணியில் இருந்து ஜே. இமான் அக்ஷி. உங்களுக்கான கேள்வி இதோ, ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் எத்தனை? முன்னாடி பார்த்து பதில சொல்லுங்க. 6 என்பது சரியான விடை. இப்போது பி அணியில் இருந்து ஆர் ஃபாத்திமா. ஃபாத்திமா கேட்டாங்களா? சரி. ஏ ஹாக்கிமா மரியம். உங்களுக்கான கேள்வி இதோ, சுவனத்தின் அதிபதி என அழைக்கப்படும் மலக்குகள் பெயர் என்ன? சுவனத்தின் அதிபதி என அழைக்கப்படும் மலக்கின் பெயர் என்ன? சரி, அதே அணியிலிருந்து சந்தர்ப்பம் விடப்படுகிறது. அங்கே ஒளிவாங்கியை கொடுங்கள். சரியாக சொல்லுங்கள். ரில்வான் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. இப்போது நாங்கள் மீண்டும் ஏ அணியில இருந்து அடுத்த கேள்விகளை தொடுக்க போகின்றோம். சரி, அந்த கேள்வி யாராவது ஒருவர் பதில் சொல்லலாம். உங்களுக்கான கேள்வி தொடுக்கப்பட இருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழ வேண்டும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழ வேண்டும்? சரி, எடுத்து பேசுங்க. மைக் எடுத்து சொல்லுங்க. முன்னாடி பார்த்து சொல்லுங்க. 5 முறை. சரியான விடை. இப்போது பி அணிக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. நாம் தொழும் தொழுகையின் பெயரை குறிக்கலாம். இல்ல, அந்த 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 அணிக்கு சந்தர்ப்பம். நீங்க எழுப்பி சொல்லுங்க. அவன் தொழுற தொழுகையினுடைய நேரம் பேரு சரியா? ரைட். சரியான விடை. இப்போது இஸ்லாமிய கேள்வி பதில் முதலாம் சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. சரி, அடுத்து நாங்கள் சரி, அடுத்து ஹாலிசா. உங்களுக்கான கேள்வி, தொழுகையின் திறவுகோல் எது? உது என்பது சரியான விடை. இப்போது நாங்கள் 2ஆம் சுற்றுக்கு செல்ல போகிறோம். 2ஆம் சுற்று. அடுத்து 2ஆம் சுற்றிலே கலந்து கொள்ள போகின்ற சரியான விடை. 2வது சுற்றையும் சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். இப்போது 3வது சுற்றுக்குள் அவர்களை அழைத்து செல்ல போகின்றோம். 3வது சுற்றில் நாங்கள் பி அணியிலிருந்து வருவோம். அதிலே முதலாவது கேள்வி பிசாரா ஜைனப் அவரிடம் விடப்படுகிறது. தந்தையின் தம்பி உங்களுக்கு என்ன முறை? சித்தப்பா என்பது சரியான விடை. இப்போது ஏ அணியினருக்கு சந்தர்ப்பம் விடப்படுகிறது. ஏ.எச். முகமது சஃபி. சஃபி, உங்களுக்கான கேள்வி, இன்று திங்கட்கிழமை, நேற்று என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை
என்பது சரியான விடை. இப்போது எச் ஹாரிசா ஹைரா உங்களுக்கான கேள்வி. வருடத்தில் உள்ள மாதங்களில் முதல் மாதம் எது? ஜனவரி மாதம் என்பது சரியான விடை. இப்போது ஏ அணியிலிருந்து எம் என் நபஹான் பாரி உங்களுக்கான கேள்வி. முதல் நபியின் பெயர் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. இப்போது எங்களோடு இணைந்திருக்கிறார் ஆர் ஃபாத்திமா. ஆர் ஃபாத்திமா உங்களுக்கான கேள்வி. ஆர் ஃபாத்திமா நீங்களா? மைக்க கொடுங்க. ரைட், ஓகே. உங்களுக்கான கேள்வி. இலக்கம் 10க்கு முன்னால் உள்ள இலக்கம் எத்தனை? 9 என்பது சரியான விடை. இப்போது அடுத்த போட்டியாளர் Y.A. முகமது. Y.A. முகமது உங்களுக்கான கேள்வி. நாம் பாதையில் எந்த பக்கத்தில் செல்ல வேண்டும்? நீங்களா? முகமது கொடுங்க. முகமது ரைட். நாம் பாதையில் எந்த பக்கத்தில் செல்ல வேண்டும்? வலது பக்கம் என்பது சரியான விடை. இப்போது அடுத்த போட்டியாளர் ஏ ஹக்கிமா மரியம். ரைட், ஓகே. உங்களுக்கான கேள்வி. கடல் நீரின் சுவை எப்படி இருக்கும்? உப்பு என்பது சரியான விடை. ரைட், ஓகே. இங்கே இறுதி போட்டியாளர் ஜே இமான் அக்ஷி உங்களுக்கான கேள்வி. முக்கணிகள் என அழைக்கப்படும் பழங்கள் எவை? மா பலா வாழை என்பது சரியான விடை. இந்த 3 சுற்றுகளிலும் சிறப்பான கேள்விகள் விடைகள் தொடுக்கப்பட்டது. யாருக்கிட்டையாவது கேள்விக்கு பொதுவாக ஒரு கேள்வி கேட்போம், சரியா? ரைட். இந்த குழந்தைகள் 2 அணிக்கிட்டையுமே பொதுவாக ஒவ்வொரு கேள்வி கேட்போம். அதில் நாங்கள் இப்போ பி அணிகிட்ட கேட்க போறோம். யாராவது ஒருத்தர் சொல்லலாம். பிரதான திசைகள் எத்தனை? 4 என்பது சரியான விடை. இந்த பக்கமா யார்ட்டையாவது 2 கேட்க போறோம். சூரியன் எத்திசையில் ஒளிக்கும்? கிழக்கு என்பது சரியான விடை. இந்த சுற்றுக்கள் 3மே சிறப்பாக நிறைவு வந்திருக்கிறது. இப்போது எங்களுடைய அதிதிகள் பக்கம் செல்ல போகின்றோம். இதற்கான சிறப்புரை, இதற்கான தெளிவு எங்களுடைய பிரதம அதிதியின் கரங்களிலே நாங்கள் ஒளிவாங்கியை கையளிக்க போகின்றோம்.